ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கூல் டேஸ் மினி சீரியஸ் தான். வாங்க ஸ்கூல் டேஸ்க்குள்ளே போகலாம். போன வாரத்தில் நீங்கள் அப்படியே தயாங் டேபிள் பக்கத்து டேபிளில் தான் உட்காந்துருந்துருப்பீங்க. ஸோ தயாங் பேசுறதெல்லாம் நல்லாவே காதில் விழுந்திருக்கும். அவனும் அப்படியே லூனா கிட்ட, என்ன மேடம்க்கு ஏன் திடீர்னு மேலே கோவம், ஒரு வேளை ஜெலஸ் ஆகுறீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ லூனாவும் ஹே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பெரிய மைனரு ஜெலஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிண்டல் பண்ண, அப்படியோ அப்போ ஜெலஸ் இல்லையா அப்படின்னு அவன் கிண்டல் பண்ண, இப்படியே 2 பேரும் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு அங்கேயே ஓடி பிடிச்செல்லாம் விளையாடுறாங்க. இதை பார்க்க அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே நீங்கள் சைலண்ட்டாக இதை உங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு ஸ்வீட்டிக்கு புரியுது. அவளும் உங்கள் கையை பிடிச்சி சரி விட்டு கண்டுக்காத அப்படிங்கிறா. உங்களுக்கு தான் அப்படியே சங்கட்டமாக ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் ஒரே வழியாக எல்லோரும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வாட்டர் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, சரி ஓகே அப்படின்னு எல்லோரும் வாட்டர் ரைட் போக ஆரம்பிக்க, கைராவோ அப்படியே தெரியாமல் ஜிமின் கையை பிடிக்கிற மாதிரி வாட்டர் ரைடப்போ டக்குன்னு கையை பிடிக்க, ஜிமின் நிமிஷம் அப்படியே ஷாக்காக பார்க்குறான். அப்புறமா சரி பயத்தில் பிடிச்சிருப்பா அப்படின்னு நினச்சி விட்டுறான். அவனும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளோட மிங்கிளாக ஆரம்பிக்க, கைராக்கும் இங்கே செம குசியாக இருக்கு. அப்பாடானே இங்கே ஜேகே பயலோ இவ வேறு எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறா, எதுக்காவது பயந்தா கூட நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சீனை போடலான்னு பார்த்தா எல்லாத்தையும் தைரியமாக முன்னாடி போய் நிற்கிறா. எனக்கு வந்தது இப்படி அப்படின்னு அவன் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு, இப்படி ஆளுக்கு அவங்க ஆளுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலேங்கிற வருத்தம் இருந்தாலும் ஏதோ இப்படியாச்சும் இருக்கமேங்கிற சந்தோஷத்துலையும் எல்லா ரைடையுமே போயிட்டு ஒரு வழியாக கீழே வந்தது ஜின்னும். அப்புறம் என்னப்பா முடிஞ்சில்ல அப்படிங்க ஜிமின், அதான் எல்லா ரைடும் போயாச்சே, டயர்டாக ஆகிட்டோம், வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறான். சரி ஓகே அப்படின்ட்டு வாங்க வாங்க நம்ம வந்த டிக்கெட்லாம் எத்தனை பேர் கரெக்டாக இருக்கீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எல்லாத்தையும் லைன் ஃபார்ம் பண்ண வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்க. இங்கே ஜின்னும் இவன் ஒருத்தவன் எப்போ பார்த்தாலும் டே நீ லீட்ருங்கிறது அப்பப்போ நிரூபிக்காத போடா, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், டே யாரையாவது விட்டு போயிட்டு அப்புறம் பிரச்சனை ஆயிரும், செக் பண்ணிக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தயாங்கோ என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க அப்படின்ட்டு வரான். நீங்களாம் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவன் என்னாச்சு அப்படின்னு பார்க்குறான். அப்போ ஜிமினோ அதான் எல்லாம் முடிஞ்சேன், இன்னும் என்ன இருக்குது, ரைடை முடிச்சாச்சு, அதான் நாங்கள் கிளம்பிட்டோம், நீ கூட்டிகிட்டு வந்த கோஷ்டிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ, டே அண்ணா செக் பண்ணிட்டியா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகரேன். என்னப்பா இப்படி போனேன், இப்படி எல்லோரும் ஒன்றா தானே வந்தோம் அதுக்கு அப்படின்ட்டு பார்க்குறான். அப்போ இங்கே ஜேகே கூட அவனே ஏதோ சொல்ல வரான், இவன் சொல்ல விடுறானா பாரு, யார் அந்த முந்திரி கொட்டை சும்மா நோயின்ட்டு, இன்னும் கொஞ்சம் நேரம் அவளுங்க கூட இருக்கலான்னு பார்த்தா விட மாட்டான் போலக்கு, வீட்டுக்கு துரத்ததுலே இருக்கிறான் பக்கிப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்திட்டு, அடா இருங்க பாஸ் அவர் ஏதோ சொல்ல வராரு, நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்க தயங்கோ. இல்லைப்பா இங்கே பேய் வீடு இருந்துச்சு, அது பார்த்தேன், அங்கேயும் போயிட்டு போகலாமே, எது பேய் வீடா அப்படின்னு கேட்டது எல்லாத்துக்கும் கொஞ்சம் அள்ளு விடுது. அப்போ அப்படியே ஜேகே சாராவை பார்க்குறான், எதுக்காவது பயப்படுமா பக்கி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக பயம் இருந்தாலும் வெளியே கிடைக்காம, அது ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எதுக்கு அப்படின்ட்டு எல்லோரும் கோரஸா அப்படியே சொல்ல. அப்போ ஜின்னும் அப்படியே திரும்பி ஜெஸியை நீ கூடயா பயப்படுற அப்படிங்கிற பார்க்க, யார் பயந்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, பயம்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஆரம்பம் பயம் இல்லைல்ல அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரியை பார்க்க, அதே எனக்கு இங்கே அள்ளு விடுதே, நானும் வந்தே ஆகணுமா, ஆமாம் வந்தே ஆகணும் அப்படிங்கிறான். இங்கே அப்படியே நீங்களும் என்னடா இது, ஐயோ அழலாம், ஏன்னா பயந்து ஓடுவேன், இப்போ நம்ம தைரியமாக போகலாங்கிற, டெலக்ஸ் பாண்டியன் நீ ஒரு பயந்தாங்கொழின்னு எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் உள்ளுக்குள்ளே பதறிக்கிட்டு இங்கே தயங்கோ, என்னப்பா எல்லாத்துக்கும் பயமா அப்படின்னு கேட்குறான். பயமான்னு கேட்டதும் ஜிமின் சும்மா இருப்பானா, அவனுக்கோ வந்ததே கோவம், யார் சொன்னால் உள்ளுக்குள்ளே கோவம் இது பயம் இருந்தாலும் அப்படியே காட்டிக்காமல், அதெல்லாம் பயம்லாம் ஒன்றும் இல்லை, இல்லைடா மச்சான் அப்படின்னு ஹோபியை பார்க்க, ஹோபியோ பேன்னு இவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இருந்தேன், என்னடா கோத்து விடுற அப்படின்னு, ஆமாம் இந்த பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி கேவலப்படுத்திடுவானுங்களே, அது யாருக்கு பயம், எங்களுக்கெல்லாம் பயம்லாம் இல்லையா, இல்லை மச்சான் ஆமாடா மச்சான் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே சுகாவோ ஜேகேவை உனக்கும் பயம் இல்லை அப்படிங்கிற பார்க்க, எனக்கு பயம்லாம் இல்லை, ஆனால் அங்கே ஒருத்தர் நிற்கிறா பாரு ஓனி அடித்த மாதிரி தைரியமாக வெறப்பா, அவளையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் பாம்பு எடுத்துடணும்னு ஆசையாக இருக்குது, ஏதோ ரூட்டே சரியில்லை, இப்போ உனக்கு உள்ளே போகணுமா வேணாமா அப்படின்னு ஜேகே கேட்க, எனக்கும் தான் போகணும், போனால் தான் உன் தங்கச்சை கரெக்ட் பண்ண முடியும், அது ஒன்றும் இல்லைடா போகணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னேன், அப்போ மூட்டை நெல் என்னதான் பேசி பஞ்சாயத்துக்கு முடிவு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கா. இதை கேட்ட தயங்கோ, இங்கே பாருங்க அப்படி சொல்லுங்கள் பயம் இல்லைல்ல, இதை பாரு யாராக இருந்தாலும் ஹீரோவை பார்த்து கற்றுக்கோங்க, எது என்ன பார்த்தா ஜின்னோப்பாவே ஒரு நிமிஷம், என் தங்கச்சியை பார்த்தா அவளே பேயின்னு கேட்டதும் 1/2 கிலோமீட்டருக்கு அலறி அடித்து ஓடுறவ, அவள்
அவள்கிட்ட நாங்கள் கற்றுக்கணுமா, இவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உங்களை அப்படியே அபோட்டன் போட நீங்கள் வெறப்பா அப்படியே மூஞ்ச வச்சுருந்தாலும் உள்ளுக்குள்ளே பயந்துட்டு இருக்குது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். தயங்கோ அதெல்லாம் தைரியம்னு நினச்சிட்டு அவள் எப்படி தைரியமாக இருக்கா பார்த்தீங்களா, அதே மாதிரி எல்லோரும் வாங்க பேய் வீட்டுக்குள்ளே போகலாம். அப்போ ஸ்வீட்டி உங்கள் கையை இறுக்கி பிடிச்சி, மச்சான் நீ எப்படி பேய்க்கு பேடின்னு எனக்கு தெரியும், அவன் என்னமோ உனக்கு பில்டப் ஓவராக கொடுத்துட்ருக்கான், சும்மா இருடி, நானே பீதியில் கால் நடக்கிறது தெரியக்கூடாதுன்னு நின்றுட்டுருக்கேன், அந்த லூசு பையன் என்னமோ என்னை கோத்து விட்டுட்டு இருக்கான், என்ன தப்பாக ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்காண்டி, அவன் வந்ததுலேருந்தே என்ன தப்பாக தான் ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்க. ஜிமினோ இதுக்கு மேலே தாங்காது, ஓவராக அடிக்கிறான் மச்சான் அப்படின்ட்டு. யாருக்கு பயம், அதெல்லாம் பயம் இல்லை, இப்போ என்ன பேய் விட்டு போகணும் அதான் தானே, அப்புறம் என்ன அண்ணா போகலாம், என் தம்பி சொன்னதுக்கப்புறம் என்ன, வாங்க தம்பியுடையான் படை கஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு வா போவோம் அப்படின்னு போகிற போக்கில் ஜெரியும் விடாமல் கைப்பிடிச்சி, நீங்கள் போங்கடா என்ன ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க, டே தம்பி சுகா அப்படின்னு திரும்ப சுகா லியாவை பார்த்து அப்படியே வலிஞ்சிட்ருக்க, ஐயோ இவன் வேறு நேரங்கட்ட நேரத்தில் வலிஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பா கடுப்பில் அப்படியே சுகா மண்டியில் ஒரு தட்டு, அக்கா அப்படின்னு அவன் பார்க்க, டே நான் வல்லடா பயமாக இருக்குடா என்னை காப்பாத்துடா, என்னது பேயமாக இருக்கா, ஐயோ வாய் வளருதுடா பயமாக இருக்குடா தம்பி காப்பாத்து என்ன இந்த நேரத்தில் நீ சைட் அடிச்சிட்டு இருக்க, அக்கா இது என் வாழ்க்கை பிரச்சனைக்கா, எதை 10வது படிக்கிறவனுக்கு என்னடா வாழ்க்கை பிரச்சனை இருக்க போகுது, டே இது என் உசுறு பிரச்சனைடா, அக்கா அதெல்லாம் தெரியாது பயப்படாத, அதான் மாமா இருக்கார்ல, எதா மாமாவா, அதான் அவனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு, இதே எப்படா நீ முடிவு பண்ண, நீ எப்போ அவரை பேன்னு பார்க்க ஆரம்பிச்சோ அப்போ நான் அவனை பார்க்கலடா அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பைத்தியம் மாதிரி கோத்து விடுறானே, டே அவனை இப்போ என்னை ஒன்றும் லவ்வில் கூட்டிகிட்டு போகலடா கொல்ல கூட்டிகிட்டு போகிறான் காப்பாத்துடா தம்பி அப்படின்னு சொல்லி அப்படியே கோவிசல்ல ரேஞ்சுக்கு கத்திக்கிட்டு இருக்கா. சரி ஆனால் ஆரம்பம் பேசாமல் வரமாட்டேன், அதான் இத்தனை பேர் இருக்கோம்ல உனக்கு என்ன பயம், இது பார் உங்கள் அக்கா எவ்வளோ தைரியமாக இருறான், அவன் இருப்பாடா நான் இருப்பேனா, எனக்கு பயம் என்னை விட்டுருங்க ப்ளீஸ் எனக்கு பயமாக இருக்குது, அதெல்லாம் முடியாது உள்ளே வந்தே ஆகணும் அப்படின்னு போய் அவன் பாட்டுக்க தலை எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கனெக்ட் பண்ணி டிக்கெட்டே எடுக்க ஆரம்பிச்சிட்டான். என்னை விட்டுருங்களேன் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சரி அழுவாத குறையாக புலம்பிக்கிட்டு இருக்கா. அழுதாலும் விடுறதா இல்லை, தான் நான் இருக்கலாம் எனக்கு என்ன பயம், நீ இருக்கிறதாண்டா எனக்கு பயமே அப்படின்ட்டு அவ்வளோ கதறிக்கிட்டு இருக்கா. கதறலை கூட காதில் வாங்காமல் அவன் பாட்டுக்கு அவனோட காட்டு வாசி பயில பயமாக இருக்குன்னு சொல்லலை, காது கேட்குதா இல்லையா அவனுக்கு அப்படின்னு ஜெரியோ கதறிக்கிட்டு இருக்கா. அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போக ஜிமினும் அதே தான் கோவத்தோட, இவனும் பெரிய இவனுக்கு மட்டும்தான் தைரியம் இருக்க மாதிரி நாங்களாம் பயந்தாங்களையும் நினச்சிட்டானா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போக ஜெயோப்போ, மச்சான் வந்தே ஆகணுமா அப்படின்னு கேட்க, மூட்டு வா இது நம்ம கௌரவ பிரச்சனை, உசுறு பிரச்சனைடா, உள்ளே போனால் உசுரோட இருப்பேனா தெரில, கௌரவம் ரொம்ப முக்கியம் மச்சான், கௌரவத்தோட உசுறு தான் முக்கியம், வாடா இப்போயும் ஒன்றும் இல்லை அப்படியே எஸ்கேப் ஆகலாம், அவனும் கண்டுக்க மாட்டான், கூட்டத்தில் தெரியாமல் ஓடிடலாம், மூட்டு உள்ளவா சும்மா கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காதா அவன் முன்னாடி, ஐயோ இவனுக்கு இங்கே தான் ஈகோ பிரச்சனைலாம் வரணுமா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப ஸ்வீட்டியோ பேந்த முழிச்சு நிற்க, நீ ஏண்டி அப்படி நிற்கிற ஆணி அடித்த மாதிரி, எனக்கு பயமாக இருக்குது, உனக்கும் அதே பிரச்சனையா, வா 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஒன்றா போகலாம், எங்கடா உள்ளே போனதுக்கப்புறம் உசுரோட இருப்போமா தெரியல, அதோ அப்படியே ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டை விடாமல் ராதகா நீ போகிறது இல்லாமல் என்ன இடம் இழுத்துட்டு போகிறா, வாடி நான் அனுபவிக்கும் போது நீ மட்டும் வெளியே நின்றுட்டு இருக்க ஜாலியாக அப்படின்னு பிடிச்சி ஸ்வீட்டி கையும் எடுத்துகிட்டு உள்ளே போக இப்படி எல்லோரும் போகிறாங்களான்னு தயங்க பார்த்துட்டு இருந்தவன் லாஸ்ட்டாகி நீங்கள் வரவே இல்லை, நீங்களோ எப்போ அந்த பேய் விடு சொன்னாங்களோ அப்போ ஆணி அடித்த மாதிரி நின்னவங்க தான், உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல, உங்கள் காதில் சங்கு சத்தமும் மோள சத்தமும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு, அதை விட உங்களை நோக்கி வரவங்களாம் மாலையோடு வர மாதிரியோ ஒரு ஃபீல்டில் நின்றுட்டுருக்க. தயங்கோ திரும்பி பார்க்குறான், என்ன எல்லாரும் போயிட்டாங்க, இன்னும் எங்கே இந்த பிள்ளையை காணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தவன் நீங்கள் நின்றுட்டே இருக்கிறத பார்த்துட்டு, ஹே நீ வரல அப்படின்னு கிட்ட வந்து கேட்க, நீங்கள் இன்னும் அப்படியே நின்றுருக்க, சரிவா அப்படின்னு கையை படித்து அவனே உள்ளே கூட்டி போக, அவன் கூட போகும்போதே உங்கள் மூளையோ அடியே ஒன்று அவன் ரொமான்ஸ் பண்ண கூட்டிகிட்டு போகல சாவ இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான், கண்ணை முழிச்சு பாரடி விட்டால் பாட கட்டிடுவான் அப்படின்னு சொல்லி மூளை உசுப்பேத்தி விட, இப்போ தான் லைட்டாக உங்களுக்கு சுயநலம் வந்த மாதிரி டப்புன்னு இப்படி பார்க்குறீங்க, பேய் வீடுன்னு எழுதியிருக்கிறத பார்த்தோன்னே இல்லை ஆத்தி பேய் வீடா என்னமோ டூரிஸ்டம் சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஹாயாக கூட்டிகிட்டு போகிறேன், நான் வரல சாமி எனக்கு உயிர் முக்கியம் என்னை விட்டுடா அப்படிங்கிற மாதிரி தயங்க, நான் வரல எனக்கு பயமாக இருக்கா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் இப்படியே போய் அங்கே ஓரமாக நினைக்கிறேன், நீங்கள்லாம் பார்த்துட்டு வாங்க எனக்கு பயம் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் பாட்டுக்கு கதறுன்னு கத்துற தயங்க உங்களை இவ்வளோ நேரம் ஒழுங்காக தானே வந்தா அப்படிங்கிற பார்த்துட்டு, ஹே ரிலாக்ஸ்
ஒன்றும் இல்லை, அது ஜஸ்ட்டு சும்மா செட்டப் தான். நான் உண்மையான பேயாக இருக்க போது ஒன்றும் இல்லை, எதுக்கு எப்படி பயப்படுற? இவ்வளோ நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, தான் நான் கூட இருக்கல ஹே அப்படின்னு அவன் ஏதோ சொல்லி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறான். அவனுக்கும் அவங்கள விட்டுட்டு போக மனசே இல்லை, அதனால் கூப்பிட்டுட்டு இருக்க. உங்களுக்கு உள்ளே போகவே மனசு இல்லை, அதை விட இல்லைன்னு சொல்லலாம். பேயின்னு கேட்டாலே அலற, நீங்கள் பேய் வீட்டுக்குள்ளேன்னா வருவீங்களா? என்னை விட்டுடா அப்படிங்கிற மாதிரி. ப்ளீஸ் இதில் மட்டும் என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ், நான் இப்படியே இங்கே நின்றுக்கிறேனே, எனக்கு பயமாக இருக்கு, நான் வரல அப்படின்னு அங்கேருந்து எப்படா ஓடலான்னே நீங்கள் கதறிக்கிட்டு இருக்க. தேங்கோ டக்குன்னு உங்களை பிடிச்சி இழுத்து உங்கள் ஃபேஸ் அப்படியே அவன் ஃபேஸ் கிட்ட ஒரு நிமிஷம் நீங்கள் ஷாக்காக அவனையே பார்க்க, என்னை பார், என் கண்ணை பார் அப்படிங்கிறான். அதை தானடா பார்த்துட்ருக்கேங்க மேம், நீங்கள் அவன் கண்ணையே பார்த்துருக்க. என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. உன்னை தான் கேட்குறேன், என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அப்போ மெதுவாக தலையாட்டுறீங்க அப்படின்னு. அப்போது என் கூட வா, பயப்படாமல் வா, நான் இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகாது, ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் பேசிகிட்டே இருக்க. நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகுறீங்க. நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறது அவனுக்கு புரிஞ்சிடுது. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போக, நீங்கள் பாட்டுக்க அவன் என்னமோ உங்களை ரொமான்ஸ் பண்ண கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஹாப்பியாக அவன் பின்னாடி. பயம் என்ன தான் உள்ளே இருந்தாலும் தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போதே செம்ம ஹாப்பி. ஸோ அந்த ஹாப்பியோட அவன் உள்ளே கூட்டிகிட்டு போக நீங்களும் பின்னாடி பேன்னு போயிடுறீங்க. இப்போ கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகும்போது அங்கேயே நின்றுட்டு இருந்த லூனாவோ இவ்வளோ நேரம் தயங்க காணோம். எங்கே இந்த பையன் நம்மள செட்டு வேங்க போனான்னு தேடிட்டு இருந்திருப்பா. ஸோ நீங்கள் தயங்கோட உள்ளே போகிறதும் அதுவும் உங்கள் கையை பிடிச்சி அவன் கூட்டிகிட்டு போகிறத பார்த்ததும் அவ்வளோதான் அவளுக்கு செம்ம காண்டாயுது. அப்படியே தயங்க மறைக்கா, இப்போ எதுக்கு மறுபடியும் மறைக்கிறா அப்படின்னு தயங்க புரியாமல் என்ன பேபி அப்படிங்கிற மாதிரி கிட்ட போகிறான். இது என்ன அப்படிங்கிற மாதிரி கண்ணாலேயே சைகை காட்டுறா. அவனும் இப்போ தான் பார்க்குறான் அவங்க கையை அவன் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தது. அவன் சைகை காட்டினதை பார்த்துட்டு டக்குன்னு கையை எடுத்துக்கிறான். அப்போ தான் அவளுக்கு நிம்மதியாக இருக்குது. அவள் அப்படியே தான் தேங்க மறைச்சிருக்க. சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ லூனாவோட கையை பிடிச்சிக்கிறான். உங்கள் கையை விட்டதுமே உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அப்படி தெரியும் பார்க்க இப்போ லூனாவும் அவனும் கையை கொத்து நிற்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அதை விட தாண்டி இப்போ பேய் வீட்டு முன்னாடி நிற்கிறீங்க. அது வேற பீதியை கலப்புது. அப்படியே லூனாவோட ஃப்ரெண்டும் என்னடி கதவு மூடி இருக்குது, ஒருவேளை எதுவும் இல்லை போல், அநேகமாக எல்லாம் முடிஞ்சு நிற்கிறேன், டைம் ஆச்சுல, பேய் வீடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல், அதனால் இப்படியே நம்மளும் கிளம்பலாம், வாங்கப்பா டிக்கெட் தானே பரவாயில்ல, காசு போனால் போட்டோம், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எஸ்கேப் ஆகிற மூட்லேயே அப்படியே திரும்ப அப்படின்னு ஒரு கொடூரமான வாய்ஸு. அதை கேட்டதும் ஹோபிக்கோ அல்ல அவரோ பக்கத்தில் எங்கள் ஸ்வீட்டிக்கு இறுக்கி பிடிச்சிட்டு அடியே என்னடி சத்தம் இது அப்படிங்க. அதே தான் நானும் நினச்சிட்ருக்கேன், நீ வேறு பீதியை கிளப்பாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கேருந்து ஒரு ஆள் அவர் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே விடுவார். ஸோ அவரே பார்க்கறதுக்கு கர்ண கொடூரமாக இருக்கார். பயங்கர ஹைட்டாக தாடி மீசெல்லாம் வச்சு பார்க்கவே பயங்கரமாக இருக்கார், மான்ஸ்டர் மாதிரி. அவரை பார்த்ததும் அவ்வளோதான் ஸ்வீட்டி இவ்வளோ நேரம் ஏதோ தைரியத்தில் நின்றுட்டு இருந்தவன் பார்த்ததும் கத்த ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு. அவள் கத்துறதை பார்த்து ஜெரி இப்போ எதுக்கு இவ கத்துறான்னு எட்டி பார்த்தவங்க அவங்களுக்கும் பயம் பேன்னு அவ ஒரு பக்கம் கத்த. 2 பேரும் கத்ததை பார்த்துட்டு ஆரமோ எதுக்கு கத்துற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெரியை அமைதிப்படுத்திருக்கா. ஜெரியோ வெளியில் இருக்க ஆளே இவ்வளோ கொடூரமாக இருந்தால் உள்ள பேயெல்லாம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும், என்னால் முடியல, எனக்கு அழுகழுகையாக வருது, என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி எஸ்கேப் பார்க்க ஆரம் விட்டாமல் பிடிச்சி பயப்படாத அப்படின்ட்டு நிப்பாட்டிகிட்டு இருக்கா. இங்கே அதே தான் ஸ்வீட்டியை ஏன்டி கத்துற அப்படின்னு ஹோபியும் ஒரு பக்கம் கத்திருப்பாரு. நீ தானடா கத்துன, அதை நீ கத்தவும் நான் கத்திட்டேன், அதுக்குள்ளே பின்னாடியிலேருந்து எல்லாம் என்னாச்சுன்னு பின்னாடி வரிசையாக நின்றனால முன்னாடி என்ன நடக்குதுன்னு தெரில. முன்னாடி நின்று ஒரு 2-3 பேருக்கு மட்டும்தான் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ பின்னாடி நிற்கணும்லாம் பீதியாகி இப்போ எதுக்கு அவள் கத்தனா அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே சுதாச்சிட்டு ஸ்வீட்டியும் அது ஒன்றும் இல்லை, எப்படியும் உள்ளே போனால் கத்தணும்ல, பேயெல்லாம் பார்த்து பயந்து கத்துவோம்ல, அதுக்கு தான் சும்மா இங்கேயே வெளியில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம், இல்லடா ஹோபி அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு அவரும் ஒத்துக்குதுறாரு. அப்போ ஜெரிக்கிட்ட நீ ஏண்டி கத்தன, அது அதான் அவள் சொன்னாலே அதே காரணம்தான், பொய் சொல்லாத, அவள் உள்ளே போனதும் இன்னும் கொடூரமாக பேய் இருக்குன்னு சொன்னதுக்கு தானே நீ பயந்து கத்துன அப்படின்னு சொல்லிட்டு சுகா எட்டி பார்த்து கேட்க ஜெரியோ நீ எல்லாம் தம்பியாடா குட்டிச்சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு மிதி ஏண்டி அக்கா அடிச்ச பின்னா மூட்டை நில்றா பயந்து போய் நிற்கிறான். அவள் சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு என்னை விடவும் மாட்டேங்கிறான் இந்த ஜஜாலு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அப்படி ஆரம்பம் முறைச்சிக்கிட்டு நிற்கிறா ஜெரி. இங்கே ஒரு வழியாக கலவரம் முடிஞ்சு ஒவ்வொருத்தராக உள்ளே போக ஆரம்பிக்க. எல்லாரும் நில்லுங்க, நான் தான் இந்த பேய் வீடோட இன்ஸ்ட்ரக்டர், நான் சொல்கிற மாதிரி தான் நடந்துக்கணும், நீங்கள்லாம் இவ்வளோ பேரும் இருக்கீங்க, ஒட்டுக்காக உள்ளே போக முடியாது, அதனால் நான் டீம் பிரித்து விடுவேன், 2 பேராக தான் உள்ளே போகணும். அது மட்டும் இல்லை,
ரெண்டு ரெண்டு பேராவா அப்படின்னு நீங்கள் பீதியாக அமைதியாக நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க. ரெண்டு ரெண்டு பேரானா தனித்தனியாக அனுப்ப மாட்டேன். ரெண்டு ரெண்டு பேராக ஒரு டீம் அப்படியே மொத்தமாக உள்ளே போவீங்க. ஆனால் இங்கே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அதாவது மொத்த பேய் வீடு மாதிரி வெறும் பேயோட பயம் மட்டும் காட்ட போகிறதில்ல. அப்போ கொன்று சமாதி பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரும் குறுக்க பேசாதீங்க, சும்மா தான் இருங்களேன்டா அப்படின்னு அதுங்கக்குள்ளேயே அமைதியாகிட்டு திரும்ப கவனிக்க அவரும் ரெண்டு ரெண்டு பேராக போகணும். இங்கே போகிற இடத்துல நிறைய இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் அந்த ரூமுக்கு போகணும். எந்த ரூமுக்குடா தெளிவாக சொல்லியாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்த இருங்க சொல்லிக்கிட்டு தானே இருக்க. லாஸ்ட் ரூமில் இருந்தால் நீங்கள் வெளியே போக முடியும். வந்த வழியில் எக்ஸிட் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரூமை கண்டுபிடிக்கணும். அங்கே இருக்க டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த கீயையும் கண்டுபிடிக்கணும். இது வேறையா? யார் ஃபஸ்ட்டு கீயை கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணி வெளியே வரீங்களோ அந்த வழியாக எல்லாருமே வெளியே வந்துக்கலாம். அப்பாடா. ஆனால் ஃபஸ்ட்டாக யார் கண்டுபிடிச்சி வெளியே வரீங்களோ அந்த டீம் தான் வின்னராக அனௌன்ஸ் பண்ணப்படும். அந்த டீமுக்கு நிறைய கிஃப்டெல்லாம் இருக்குது. ஓ வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கத்த எல்லாத்துக்கும் இந்த பரதேசி தான் காரணம் அப்படிங்கிறவனு மொத்த டீம் அவனை திரும்பி மறைக்குது. அவனும் அப்படியே அமைதியாக மேலே சொல்லுங்கிற மாதிரி பார்க்குறான். ஸ்வீட்டியோ ஜேஹோப்பா ஒரு மாதிரி பார்க்க என்னடி யோசிக்கிறா? இல்லைடா உள்ளே போய் மரண பீதியில் செத்துட்டோன்னா கிஃப்ட்டை யார் வாங்குவா? ரொம்ப முக்கியம்டி. ஃபஸ்ட்டு சாவியை கண்டுபிடிக்கணுமே. ஐயோ எனக்கு அதை நினச்சாலே பீதியாக இருக்குது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நிற்க இன்னும் வாய் விட்டே கேட்டுறாரு. அதெல்லாம் சரி, உள்ளே போய் நாங்கள் மயக்கப்பட்டு விழுந்துட்டா எங்களை யார் வெளியில் கொண்டு வரது? எங்கள் கிஃப்ட்டை அப்போ யார் வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜெயிக்கிற டீமுக்கு தான் கிஃப்ட்டே கிடைக்கும். மயங்கி விழுந்தா நீ தோத்துல போவ. ஓ அப்படி ஒன்று இருக்கா? ஜெசியோ சும்மாவே இருக்க மாட்டிங்களா அப்படின்னு பார்க்க என்ன பண்ணுறது, டவுட்டுன்னா கேட்க தானே செய்வோம். கிளாஸ் ரூமில் இப்படி என்னைக்காவது டவுட் கேட்டிருக்கா அப்படின்னு ஆரம்பிக்க மூடுறா படிப்ஸ் உடனே ஆரம்பிச்சிருவான். சரி அப்புறம் மேலே சொல்லு. அப்புறம் இங்கே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவ்வளோ சீக்கிரமாலாம் நீங்கள் சாவி எடுத்துட முடியாது. ஏன்னா இங்கே இருக்க பேயெல்லாம் உங்களை எடுக்கவே விடாது, அவ்வளோ பயமுடுத்தும். அதை வேற நீ சொல்லி ஏயா பயமுடுத்துற உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அப்படின்ட்டு சுகா சொல்ல. சரி இப்போ என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் வரிசையாக நில்லுங்க. அப்புறம் உங்கள் பேரெல்லாம் நான் ஒரு சீட் தரேன், அதில் எழுதி இந்த பவுல்குள்ளே போடுங்க. அதை நல்லா ரொட்டேட் பண்ணி நான் எடுக்க சொல்வேன். யாருக்கு யார் நேம் வருதோ அவங்களோட பேர் அப்படிங்க. அது சரி இது வேறையா அப்படின்ட்டு எல்லாரும் அந்த சீட்டில் நேம் எழுதி உள்ளே போட இங்கே நீங்களோ பயத்தில் இருக்கீங்க. ஐயோ இல்லை ஜின் வரணும், ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் நம்மளை. ஜின்னா கடவுளே, அவனையே நான் தான் பார்த்துக்கணும், அவன் எப்படி என்ன பார்த்துக்குவான்? எனக்கு தயாங் வந்தால் ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. தயாங்கோ லூனா பேரும் என் பேரும் தான் ஒன்றா வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். லூனாவுக்கும் அதே தான், தயாங்கும் நானும் ஒன்றா பேர் ஆகணும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். இப்படி எல்லோரும் நினச்சிட்டு அப்படியே நேம்லாம் எழுதி போட அந்த பவுல் எடுத்து அவன் நல்லா வந்துட்டு குலுக்கி விட்டு எடுங்க அப்படின்னு நீட்டுறான். இப்போ எல்லாருமே ஒவ்வொரு வந்துட்டு எழுதி போட்ட சீட்டை கையில் எடுத்து இப்போ நேம் பார்க்க ஆரம்பிக்கா. கரெக்டாக வந்துட்டு எதிர்பார்த்த மாதிரிலாம் வரவே இல்லை. தயாங்கும் ஸ்வீட்டி ஜோடி ஆயிடுறாங்க. சே அப்படின்ட்டு இருக்கு. ஸ்வீட்டியோ இவனா அப்படின்னு நினச்சிக்கிறா. ஜிமினோ ஆசையாக வந்து உங்கள் நேம் வரும்னு பார்த்தா அவனுக்கு லூனாவோட நேம் வந்துட்டு சே இந்த சனியும் கூடயா அப்படின்னு அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. உங்களுக்கோ ஈவோட பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்ல அவனோட நேமு. ஸோ உங்களுக்கும் அவனுக்கும் அவனும் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணுறான். நீங்களும் பீதியில் அப்படியே இருக்கீங்க. அப்படியா ஜோடி சேர்ந்தது என்னமோ ஷூகா, லீசா, அப்புறம் வந்து ஜேகே, சாரா, இவங்க 4 பேர் தான் கரெக்டாக எதிர்பார்த்த மாதிரி ஜோடியாக வந்திருக்கு. சாராவோ நான்லாம் பயப்பட மாட்டேன், எனக்கு எதுக்கு ஜோடி, நான் தனியாக கூட போவேன் அப்படிங்கிறா. ஏய் அட்டங்கிறியா, ஓவராக பண்ணாத, இங்கே இது ரூல்ஸா. அது மட்டும் இல்லை, அப்புறம் இங்கே இருந்தாவது நம்ம 2 பேரும் ஒருத்தர் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். எது பேய் வீட்டுக்குள்ளே ரொமான்ஸா மச்சான் ஓவரா தரல அப்படிங்கிறா சுகா. மூட்டு நில்றா அப்படின்ட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கா. இங்கே ஜெசிக்கு ஆரம்பம், ஜெரிக்கு ஜின்னோப்பாவும். ஜெரியை ஜின்னோப்பா பார்த்து நீயா அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்க்க இல்லை வேற உன் அக்காவாக இருந்தால் கூட கொஞ்சம் தைரியமாக இருப்பா, அவளை பிடிச்சிட்டு நான் கண்ணை மூடிட்டாவது கிராஸ் பண்ணி ஓடிடுவேன். நீயே வெளியில் அந்த அழுத நீ வச்ச உப்பேரிக்கு இங்கே இருந்த பேயெல்லாம் ஓடாமல் இருந்தால் சரி உள்ளே வந்து அதே உப்பேரி வச்சு பேயிட்டு வந்து என்னை காப்பாற்றிடணும் சரியா அப்படின்னு ஜின்னோப்பா கான்ட்ராக்ட்லாம் போடுறாரு ஜெரிக்கிட்ட. ஜெரியோ அவரை முறைச்சி பார்த்து என்ன மனுஷன் நீங்கள், பயமாக இருக்குல்ல? எனக்கும் அதே தான், சும்மா ரெடி இங்கேயே பயமாக இருக்குன்னு ஆரம்பிச்சு விடாத, உள்ளே போய் பேயை பார்த்துட்டு அப்புறம் 2 பேர் சேர்ந்து கத்தலாம் அப்படிங்கிறாரு. விளங்கிரும் அப்படின்னு நினச்சிக்கிறா. ஹோபிக்கும் கைராவுக்கும் தான் அண்ணா நீயா அப்படின்னு பார்க்க ஐயோ அண்ணா பயப்படாத நான் இருக்கா அப்படின்னு கைரா சொல்ல நீ இருப்ப நான் இருப்பனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் வைக்க அவளோ டே அண்ணா அழுத அவமானப்படுத்தாதடா, நம்ம எப்படியாப்பட்ட குடும்பம், அடி போடி உள்ளே போனா தெரியும் பேய் நினச்சி பீதியாக இருக்கு அப்படின்னு இங்கேயே ஹோபி அழுவ ஆரம்பிக்கா. அண்ணா நான் இருக்கா பயப்படாத அப்படின்னு ஒரு வழியாக சமாதானப்படுத்தியிருக்கா. எக்ஸ்ட்ராவாக இருந்தது அங்கே ஈவா மட்டும்தான், அவளுக்கும் ஆள் இல்லாதனால அவளையும் வந்துட்டு இவங்களோடய கோத்து விட்டுறாங்க. சரி நீங்கள் 3 பேருமா ஒன்றா போங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே டீம் பிடிச்சதை அவ்வளோவா வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ எல்லாருமே மறுபடியும் போட்டுனா நாங்கள் எடுக்கட்டுமா, எங்களுக்கு இந்த டீம் பிடிக்கல, வேறு
ஏ இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, சும்மா டீம் பிடிக்கல அது பிடிக்கலன்னு இதெல்லாம் உங்கள் ஸ்கூலில் விளையாட் பண்ணிட்டு டைம் ஆகிட்டுருக்கு, அடுத்த செட் வருவாங்க, நீங்கள் அதுக்குள்ளே போகணும், அவ்வளோதான். ஒரு டைம் பிரிச்சதான், சும்மா மாற்றி மாற்றிலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, போங்க அப்படின்னு அந்த ஆள் கத்துறான். இவன் வேற கத்தி தொலைகிறான்டா, உள்ளே பேய் கத்துறத விட இவன் கத்துறது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ஜின்னு அப்பாவா தலையெழுத்து, நீ நானும் தான் உள்ளே போய் ஒன்றா சேர்ந்து ஒப்பேரி வைப்பவா அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போய் நிற்கிறாரு. சரி இப்போ எல்லோரும் வரிசையாக நில்லுங்க அப்படிங்க அவங்கவுங்க ஒவ்வொரு ஆளாக கை பிடிச்சிட்டு கரெக்டாக எல்லாம் நிற்க நிற்கிறாங்களே தவிர யாருமே நவரல. எல்லாருக்கும் கொஞ்சம் பீதியாகவே இருக்குது. ஜின்னும் ஊருக்கு முன்னாடி வந்து நின்று அந்த இடத்த விட்டு அசையில் பசை போட்டு ஓட்டின மாதிரி நிற்க, என்ன பேஸ்மெண்ட்டு இப்படி நடுங்குது அப்படின்னு சரி கேட்க, அங்கே மட்டும் என்ன வலுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணிட்டு இருக்க. தயாங் பார்க்குறான், அது சரி இவங்க யாரும் நவர மாட்டாங்க, வா நம்மளே முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வீட்டி கையை பிடிச்சிட்டு அப்படியே வா அப்படின்னு உள்ளே இழுத்துட்டு போகிறான். ஃபஸ்ட்டு அவன் போனதை பார்த்த ஜிமினோ அவனே போகிறான், நம்ம எதுக்கு போய் பண்ணணும் நான் வந்து தொலை அப்படின்னு இழுத்துட்டு இப்போ அடுத்தது அவன் போகிறான். இப்படியே ஒவ்வொருத்தராக உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆரமோ அப்புறம் போகலாமா அப்படின்னு கேட்க, ஜெஸியும் எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லையே அப்படின்ட்டு வரா. அப்போ டக்குன்னு ஜின்னும் வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிட்டு சொல்ல, உன்னையெல்லாம் அதுக்காக கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போக முடியாது, இதோ இவளுக்கு பயம் இல்லையா, இவளை நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸி அங்கே அவர் பார்க்காத போது டக்குன்னு கையை மாற்றி விட்டு, ஜெஸியும் ஜெரி ஒரே மாதிரி இருக்கனால அவங்களுக்கு தெரியாதுல்ல, ஸோ மாற்றி விட்டுறான், நீ இவளை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி கையை ஆரம் பிடிக்க, ஜெரிக்கும் இப்போ தான் கொஞ்சம் மூச்சே வந்த மாதிரி இருக்குது. அப்படியே ஆரம் பார்க்குறா, பயப்படாது நான் இருக்கேன் அப்படிங்கிறான். அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்படியே அடுத்தடுத்த ஒவ்வொருத்தராக உள்ளே போக, அப்போ அப்படியே ஈவாபி கைரா கூட தானே இருந்திருப்பா. டக்குன்னு திரும்பி லாஸ்ட்டாக நிற்கிறவங்கள அப்படியே பார்த்துட்டு அவள் பாய் ஃப்ரெண்டையும் பார்த்து, இவகிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு, இவ கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரா. இங்கே ஹோபிக்கும் கைராக்குமே செம்ம கடுப்பாகுது, ரொம்ப ஓவராக பண்ணுது இந்த பொண்ணு, போனால் போகுதுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கைரா சொல்ல, ஹோபி எனக்கும் அதே தான், வரட்டும் ஏதாவது பேய்கிட்ட பிடிச்சி அவளை தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் அவன் சொல்லிட்டு அவங்க 3 பேர் உள்ளே போக, இப்போ லாஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இவாவோட பாய் ஃப்ரெண்டு தான். அப்படியே அவனும் உங்களே தான் வெச்ச கண் வாங்காமல் பார்த்துட்ருக்கான். அவனுக்கும் வந்து உங்களை பார்த்ததுலேருந்து உங்கள் மேலே அப்படி ஒரு ஈர்ப்பு, உங்களை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் அவனும் எதோ பண்ணியிருப்பான். பட் எல்லா இடத்துலையும் தயாங் வந்து உங்களுக்கு வந்து கூட இருந்தனால அவனால் எதுவும் பண்ணிக்க முடியாது. இப்போயாச்சும் இவன் நமக்கு ஜோடியாக வரணும் அப்படின்னு நினச்சிருப்பான். கடவுளை அவன் நினச்ச மாதிரி அவனுக்கு சாதகமாக நேரத்தை அமைச்சு கொடுக்க, அவனும் ரொம்ப ஹாப்பி மூடில் இந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இவக்கிட்ட எப்படியாவது பேசி இவளை கரெக்ட் பண்ணிடணும், நமக்கான சான்ஸ் தான், இதை விடவே கூடாது. அப்போலேருந்து ஏதாவது இவக்கிட்ட பண்ணி நம்மளும் இவக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சோம். இது எல்லாத்தையும் அந்த பையன் கெடுத்து விட்டான். இப்போது தானாக வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, மிஸ் பண்ணக்கூடாது, இங்கேருந்து போகிறதுக்குள்ளே இவளை கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு எண்ணத்தோட அவங்கக்கிட்ட அப்படியே நின்றுட்டுருக்கான். எல்லோரும் உள்ளே போய் இன்னும் உள்ளே போகாமல் நிற்காது, நீங்கள் 2 பேர் தான். அவனும் அவங்கக்கிட்ட, ஏங்க என்ன இப்படி நின்றுட்டுருக்குங்க, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பீதியில் பார்க்க, உங்களை பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியுது, ஒரு வேளை உங்களுக்கு உள்ளே போக பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஏய்னா யாருக்கு தான் பயம் இல்லாமல் இருக்கும், அதான் அப்படின்னு நீங்கள் திணற, சரி ஓகே, அப்போ உங்களுக்கு பயமாக இருந்தால் நம்ம ஏன் உள்ளே போகணும், நம்ம போவேணாம், அவங்கெல்லாம் போயிட்டு வேணால் வரட்டும், வாங்களேன் நம்ம 2 பேர் வெளியில் போய் வெயிட் பண்ணலாம், அவங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னா ஒன்றா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறான். இல்லை நல்லவனா ரசானி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, இல்லை அது நல்லா இருக்காது, எல்லோரும் நம்மளும் வருவோம்னு நினச்சி தானே போயிருப்பாங்க, அதுலேயும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு இருக்கா, அவள் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவா, வேணாம் நம்மளும் உள்ளேயே போகலாம், பரவாயில்ல போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனும் அடைச்ச சரி உள்ளே போய் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு, உங்களுக்கு ஓகேனா போகலாம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் 2 பேர் லாஸ்ட்டாக உள்ளே போகிறீங்க. போனதும் கதவு சாத்தப்படுது. கதவு சாத்துற சவுண்ட்லேயே நீங்கள் பயந்து அப்படின்னு பார்க்குறீங்க ஜக்காயி. அப்போ அப்படியே நீங்கள் அவங்கள மறந்து பயத்தில் டக்குன்னு அவன் கையும் பிடிச்சிருப்பீங்க. அப்போது இவனுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம், எரிக் டக்குன்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் பயத்தில் தான் கையை பிடிச்சிருப்பீங்க அந்த சவுண்டில். அவங்களே பார்க்க நீங்கள் அது சாரி பயந்து அப்படிங்கிறீங்க. இட்ஸ் ஓகே பரவாயில்ல, நான் எதுவும் தப்பாலாம் நினைக்கலைங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு நம்மளும் போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அப்படியே உள்ளே நடக்க அங்கே யாருமே இல்லை, எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்கல்ல. ஸோ 2 பேர் தான் பின்னாடி மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு போயிட்டுருக்கீங்க. அவனும் உங்களுக்காக மெதுவாகவே உங்கள் கூட வந்துட்டுருக்கான், அவன் நல்லவனு காட்டிக்கணும்னு. அப்படியே உங்கள் கைப்பிடிச்சிட்டு அவன் கைப்பிடிச்சி நீங்கள் வரதை பார்க்க அவனுக்கோ ஆஹா அதுவாகவே தானாக வந்து செட் ஆயிரும் போல இருக்கே. சரி நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, எப்படியும் வெளியில் போகிறதுக்குள்ளே கரெக்ட் பண்ணிடலாம்டா, கவலைப்படாதடா இருக்கு, தானாக வந்து சேர் உனக்கு அப்படின்னு அவனும் ஒரு ஹாப்பி மூடில் அப்படியே உள்ளே வரான். இங்கே ஃபஸ்ட்டு வந்ததோ தயாங்கும் ஸ்வீட்டியும் தானே. ஸோ அவங்க அப்படியே ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா
ஒரு மம்மி மாதிரி கெட்டப்பில் ஒரு பொம்மை படுத்துருக்கு. ஸோ அதை வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ஹாரர் சவுண்ட்லாம் இருக்கும்ல, ஸோ அங்கே வந்துட்டே இருக்குது அந்த ரூமில். அந்த சவுண்டு கேட்கும்போதே ஸ்வீட்டிக்கு இல்லை இருந்தாலும் இல்லை மச்சான் கெத்தாக விட்டுறக்கூடாது, கெத்தாக இருக்கணும் அவளுக்குள்ளேயே அவள் சொல்லிக்கிறா. தயாங்கோ அந்த மம்மியை பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. தைரியமாக இருக்க மாதிரி காமிச்சாலும் அவனுக்கு கொஞ்சம் பயம் வரனால அவன் அதுக்கப்புறம் நகராமல் அந்த வாசல்லே நிற்கிறான். ஸ்வீட்டி தான், என்னடா பயந்துட்டியா? பெரியல என்னமா வீர வசனம்லாம் பேசினா இந்த பொம்மைக்கு போய் பயந்துட்டா? அதெல்லாம் சாதாரண டம்மி பொம்மைடா, இது ஒரு டம்மி பாவா, இதுக்கு போயா இப்படி பயப்படுற அப்படின்னு அவள் சீனை போட்டுட்டு, இந்த சாவி எங்கே இருக்குன்னு முதல்ல தேடி எடுக்கணும், எடுத்துட்டோம்னா நம்ம தான் வின்னர் தெரியும்ல அப்படிங்கிறா தயாங்க. இவனை நம்மனா வேஸ்ட்டு, நல்லா பயந்தாங்களேடா நீ, அங்கேயே நின்றுக்கிட்டு நான் போய் எப்படி எடுத்துகிட்டு வரேன் பாரு அப்படின்ட்டு இந்த பொம்மையை பார்த்தலாம் பயப்படுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளோ கீழே குனிஞ்சு சாவியை தேடிட்டு இருக்க. திடீர்னு அந்த மம்மி டப்புன்னு எழுந்து உட்காருது. தயாங் பக்கம் அப்படியே ஸ்வீட்டி திரும்பி, ஏதாவது சொன்னேன், ஏதோ சத்தம் கேட்டுச்சே அப்படிங்க. நான் எங்கே சொன்னேன், அங்கே பாருடி அப்படின்னு சொல்ல, என்னத்தை பார்க்க சொல்கிறான் நிமிந்து பார்க்க. மம்மி எழுந்து உட்காந்து அடுத்த நிமிஷம் இங்கே தயாங்க இல்லை அவனும் ஆற்றி ஆள விடுங்கன்னு பின்னங்கால் பெரடியில் அடிக்க ஓட, ஸ்வீட்டியோ அடடே பரதேசி உன்னை நம்பி வந்தா என்ன இப்படி ஒண்டியில் விட்டுட்டு ஓடுறியாடே நில்றா அப்படின்னு அவள் ஒரு பக்கம் பின்னாடி துரத்திக்கிட்டு ஓட, அவங்கள துரத்திக்கிட்டே இந்த மம்மியும் வருது பின்னாடியே. அடுத்ததாக வந்த ஜிமினும் அவன் கூட அப்படியே லூனாவோ நொடலுடன் பேச அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏய் ஏதோ இங்கே டீமு கீமுன்னு உள்ளே விட்டானா அமைதியாக இருக்கேன், சும்மா நோயின்னு இருந்தால் அடிச்சு வாயெல்லாம் உடச்சிருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு கத்துறான். எதுக்கு என்னை பார்த்து அப்படி கத்திகிட்டே இருக்கீங்க, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு லூனா அப்பயும் வாயாமல் நொய்ங்க. ஜிமினுக்கு ஆத்திரமாக வருது. தசானியை நான் வேறு என் தலையில் கொத்து விட்டாங்க, இருடி ஏதாவது பேய் வெட்டணும் பிடிச்சி தள்ளி வரும் பாரு அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டே வரான். அப்போது ஏதோ பாட்டு பாடுற சவுண்ட் கேட்குது. லூனா டக்குன்னு அப்படியே நிற்கிறா. அப்போ ஜிமினோ, ஏய் உன்னை பேசாதன்னு சொன்னேன்னா உடனே பாட ஆரம்பிச்சிட்டா, பெரிய பிய சுசிலா நினப்பு பாட ஆரம்பிச்சிட்டா, இப்போ தான் கோது வலிக்குதுடி நிப்பாட்ரி அப்படின்னு கத்துறான். நான் பாடலை அப்படிங்கிறா. நீ பாடலையா, போய் சொல்லாத, எனக்கு இப்போ கேட்டுச்சே. எனக்கும் தான் கேட்குது, உனக்குமா கேட்டுச்சு? ஆமாம் நீ பாடினா உனக்கு கேட்க தான் செய்யும், உனக்கு என்ன காதாசை விடு, பாட்டு கேட்காது. லூசு பையில நான் பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டு சத்தம் கேட்குதுடா அப்படிங்கிறாவ. அப்போ தான் ஜிமினோ ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே காது கொடுத்து கேட்குறான். அட ஆமாம் பாட்டு சத்தம் கேட்குது அப்படின்னு லூனா வாய்க்குள்ள ஊற்றுப்பாங்க. என்னடா தேடுற, இல்லை எப்படி உனக்கு இவ்வளோ டேலண்ட்டு, வாய் ஆசிக்காமல் பாடுறா. லூசு பயல என்னத்தை சொல்கிறது, நான் பாடலைடா. அப்போ பாட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒரு உருவம் வந்து நிற்குது. இது யாரு? ஏமா நீ என்ன தலையை கட்டாமல் இப்படி தலைவிரி குளமாக வந்து நிற்கிற அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே பேச்சுவார்த்தை நடத்தா. இங்கே லூனாக்கும் அல்லுல, லூசு பையனை பேய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கானே, ஏய் அது பேய்டா அப்படிங்க. பேயா? அதெல்லாம் இல்லை, ஏதோ பொண்ணு, எதுக்கு இப்போ பாட்டு பாடி நிற்கிது அப்படியோ அப்படின்னு அப்படியே திரும்ப. அவ்வளோதான், மூஞ்சி கரண கொடூரமாக இருக்குது. அதை பார்த்து லூனா ஒரு பக்கம் அலறிக்கிட்டு ஓட, ஜிமின் ஒரு பக்கம் ஓடுறான். அவங்கள துரத்திக்கிட்டு இந்த பேயும் ஓடுது. ஸோ இவங்க அப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஆரம்பம் ஜெரி எப்படி பயந்து நடுங்குனான்னு அவனுக்கு தெரியும்ல. ஸோ அதனால் அவள் வெளியே அழ ஆரம்பிச்சிட்டா. அவளை எப்படியாவது வந்து காம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவள் பயப்படக்கூடாது அப்படின்ட்டு, ஏய் ஆமாம் அந்த ப்ராஜெக்ட்லாம் எந்த லெவலில் இருக்குது, நான் சொன்ன மாதிரி எதுவும் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். அவளோ இப்போ பேய் வீட்டில் இருக்கதே மறந்து அப்படின்னு பார்க்குறா. என்ன உன்கிட்ட தான் கேட்குறேன், ப்ராஜெக்ட்லாம் பண்ணியா? நீங்களும் நம்ம எல்லாம் சேர்ந்து தானே பண்ணணும், டீம் ஒர்க் தானே, எல்லா வேலையும் ஏன் தலையிலே கட்டினா இப்படி? ஹே நான் தான் ஐடியா கொடுக்குறேன்ல, அதை உனக்கு எப்படி பண்ணணும்னு கூட இன்னொரு வாட்டி சொல்லணுமா என்ன? அது செய்யக்கூட ஒரு நாள் முடியாதா? ஜஸ்ட் எழுதுறதா? செஞ்சு பார்த்தா தானே தெரியும், வாயில் சொல்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் எவ்வளோ இது இருக்குன்னு. அப்போது பண்ண முடியாதா? நான் எப்போ அப்படி சொன்னேன்? நீ தானடி இப்போ சொன்னேன் அப்படின்ட்டு அவளை அந்த பயம் ஜோன்லேருந்து கொண்டு வந்துட்டான். ஸோ நார்மல் ஜோனுக்கு மாறி அவளோ அப்படியே பேச ஆரம்பிக்க. சரி ஆமாம் அந்த ப்ராஜெக்ட் பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பேச்சை மாற்றுறான். ஸோ இப்போ அப்படியே அவள் ஃபுல்லாக பேய் விடுங்கிறத மறந்து ப்ராஜெக்ட் அந்த டென்ஷன் எல்லாமே இல்லாமல் நார்மலாக பேச ஆரம்பிக்கும். இதுதான் வேணும், பரவாயில்ல, எப்படியோ மைண்டு அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு நினைக்க. சிரித்து ஜெரி பேச ஆரம்பிக்கா. ஆரம்பம் அவனை மறந்து நம்ம இவளுக்காக இவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவளே பார்த்துட்டு இருக்க. அவளும் அப்படியே பேசிகிட்டே வந்ததில் எல்லாத்தையும் மறந்துடுறா. ஜாலியாக பேசிகிட்டு இருக்க. அப்படியே 2 பேர் நடக்க அந்த இடத்துல லைட்லாம் ஆஃப் ஆகி எரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் இவ்வளோ நேரம் பயமே இல்லாத மாதிரி இருந்த ஜெரிக்கு கொஞ்சம் பீதி ஆகுது. ஸோ ஜெரியோ அதுக்கு மேலே அந்த இடத்துலேருந்து நகரவே இல்லை. அவளுக்கு பீதியில் அப்படியே நிற்கிறா. என்னாச்சு வா அப்படிங்க. அது லைட்ஸ் அப்படிங்கிறா. அதுக்கு என்ன, பேய் வீடுன்னா அப்படி தான், அதாவது சும்மா செட்டப் தான், பயப்படாத, ஒன்றும் இல்லைவா. எனக்கு இப்போ பயமாக இருக்குது சொல்லும் போதே முன்னாடி கொஞ்சம் லைட்ஸ் ஆஃப் ஆகுது. ஐயோ அப்படின்னு பார்க்குறா. என்ன லைட்ஸ் தானே ஆஃப் ஆகுது, சரி வா போகலாம். இல்லை
இங்கே தான் லைட் இருக்குது, அங்கெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால் நம்ம இங்கே இருக்கலாம், யாராவது வருவாங்களா, அப்போ ஒன்றா சேர்ந்து எல்லாருமா போகலாம், தனியாக வேணாம், எனக்கு பயமாக இருக்குது. ஏய் லூஸு, தான் சும்மா செட்டப்னு சொல்கிறேன்ல, அப்படி தான் ஆஃப் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே நின்னோம்னா இங்கேயும் கூட ஆஃப் ஆகும். இக்கன்னு இருட்டிலே நிற்பியா? தான் நான் இருக்கல்ல, நான் பார்த்துக்குறேன், பயப்படாதவா. பின்னாடி வரவங்களும் இதெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும். சும்மா இதெல்லாம் நம்மளை பயமுடுத்த, இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நான் இருக்கல்ல, நம்பி வா, ஒன்றும் ஆகாது, வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அவளை நிற்க விடாமல் வம்படியாக இருக்கா. அவ்வளோ பயந்துக்கிட்டு தான் வரா. இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. அங்கேயே நின்றுருக்கலாம். அங்கேயே லைட் ஆஃப் பண்ணா என்ன பண்ணுவேன்? அதுக்குன்னு இருக்க இருட்டாயிட்டே போகுதே. இருட்டெலாம் ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட் வந்துடும், பயப்படாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபுல்லாக லைட்ஸ் ஆஃப் ஆகுது. ஜெரிகோ பீதி ஆத்தி அப்படின்னு கையை இறுக்கி பிடிக்க ஆரம்பம். ஒன்றும் இல்லை ரிலாக்ஸ், அப்படியே வா, கொஞ்சம் தூரம் போனோம்னா வேறு ஏதாவது ரூமில் லைட் எரியும், பயப்படாத, நம்ம அந்த கீயை கண்டுபிடிச்சி சீக்கிரம் டோர் ஓப்பன் பண்ணலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இருட்டுக்குள்ளேருந்து ஒரு கை மாதிரி வந்து அப்படியே ஜெரியோ பிடிச்சிருக்கா. ஜெரியோ ஆ அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறோம். அப்படின்னு பிடிக்கிறதுக்குள்ள அவளை அவன்கிட்டேருந்து பிரித்து அந்த கை இழுத்துட்டு போக இருட்டுக்குள்ளே அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அங்கே அவள் கத்திக்கிட்டு போகிற சவுண்ட் மட்டும் கேட்குது. அந்த சவுண்டு எந்த பக்கத்துலேருந்து வருது அப்படின்ட்டு, யார் இப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அவனும் அந்த சவுண்டு வர பக்கமே அப்படியே கத்திக்கிட்டு ஜெரி நான் இருக்கேன் பயப்படாத அப்படின்னு பின்னாடி கத்திக்கிட்டு அதே திசையில் அவனும் ஓடுறான். அடுத்தது வந்தது ஜின்னும் ஜெஸியும் தான். ஜெஸியோ அப்படியே தைரியமாக வந்துட்டுருக்கா. ஜின்னோ பார்க்க உள்ளுக்குள்ளே அள்ளு இருந்தாலும் காட்டிக்காமல் அப்படியே வந்துட்டுருக்காரு. அவ்வளோ கையை விட்டுட்டு தான் நடக்கிறது. விட்டா நீ ஓடிடுவிய எதை? அது நீ பயந்துக்குவல்ல, அதுக்கு தான் நான் பயந்தேன், உங்ககிட்ட சொன்னேன். சரி விடுமா பேயே உங்க டஃப்பு கொடுப்ப போல இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு. ரொம்ப தான் அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டின்னு அப்படின்னுக்கிறா. என்னாச்சு? அது ஏதோ இப்போ என் காலைக்கிட்ட ஓடின மாதிரி இருந்துச்சு. ஹே பாத்தியா, நான் பயப்படுவேன்னு தெரிஞ்சு வேணுக்குன்னே நான் பயமுடுத்த பார்க்குறியா? ஐயா அதெல்லாம் இல்லை, நிஜமாவே ஏதோ பூனை மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டு. உண்மையாக இருக்குமோ? சரி அப்படியே நடப்போம், ஏன் ஒரே இடத்துல நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்ததும் ஜின்னோப்பா பக்கத்தில் அப்படியே பின்னாடி ஏதோ நிற்கிற மாதிரி இருக்குது. ஜெஸி பேசிகிட்டே திரும்பினவ உங்கள் பின்னாடி அப்படின்னு எதை சொல்ல வரா? பாத்தியா, நான் கொஞ்சம் பயந்தவனுங்கிறதுக்கோசரம் சும்மா என்னை பயன்படுத்த பார்க்குறியா? அதெல்லாம் இல்லை, பேயாது பிள்ளைக்கா யார் என்கிட்ட வந்தாலும் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுவேன். அப்போ அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்து ஹேண்டில் பண்ண. எதை? அவன் ஏன் கிட்டேயே சும்மா சீனா போடுறீங்களா? என் ஏரியாவில் வந்து சீனா போடுறீங்களா அப்படின்னு. நம்ம தான் அவங்க ஏரியாவுக்கு வந்துருக்கோம், அப்படி ஒன்று இருக்குல்ல. சரி, யார் ஏரியாவிலேருந்து யார் சீனா போட்டால் என்ன செஞ்சுடுவோம் இந்த ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பின வரும். அப்படியே அங்கே தலையில்லாமல் ஒரு முண்டை நின்று வான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னா அவன் என்ன தலையை தூக்கி ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸியில் கேட்க, யாருக்கு தெரியும் பேய் அப்படின்னு அவசரம். எதே பேயா அப்படின்னு அவர் கத்த. நீ ஏன் இந்த கத்துற, பயமாக இருக்குல்ல அப்படின்ட்டு அவர் ஓட ஆரம்பிக்க. என்னை விட்டுட்டு ஓடுறா, அடி போடி, என் உசுறு தான் முக்கியம், என்னை காப்பாற்றிக்க நான் ஓடுவேனா, உன்னை கூட்டிகிட்டு வேறு ஓடுவேனா, உசுறு இருக்கணும்னு நினச்சா பின்னாடி ஓடி வந்து தப்பிச்சுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓடுறாரு. ஜெஸியும் தலையில் அடிச்சுட்டு இவன் கூட போய் என்னை கோத்து விட்டாங்க பாரு அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த தலையில் தான் முண்டமோ தலையை தூக்கி போட்டு வாலிபால் ஆடிக்கிட்டு அவங்க பின்னாடியே ஹான்னு பயங்கரமாக சிரிச்சிட்டு வருது. ஜின்னோ அடடே மண்டக்கட்டாயும் அடங்காமல் பின்னாடி வரான்டா அப்படின்ட்டு ஓடிட்டுருக்காரு. இங்கே சாராவோ எத்தனை நடந்து போவா? ஜேகே உனக்குலாம் இதை பார்த்தா பயமே இல்லையா? இதெல்லாம் பார்த்து பயப்படுவாங்களா? அது பார்த்தாலே தெரியுது, சும்மா செட்டப்பு, இதுக்கெல்லாம் பேராக பயப்படுவாங்களா? கொஞ்சமாவது பயப்படுறீ, இம்ப்ரெஸ் பண்ண நானும் ட்ரை பண்ணுறேன், ஓவராக பண்ணுறேன். இம்ப்ரெஸ்ஸு அப்படின்ட்டு பேய் வீட்டுக்குள்ளே என்ன இம்ப்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு கெத்தாக நடக்கா. அங்கே பின்னாடி முன்னாடி குட்டிச்சாத்தா மாதிரிலாம் வந்து பயமுடுதா. அவளோ அசால்ட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளானா போங்க பாஸ், வேறு ஏதாவது பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு போக. ஜேகே பின்னாடியே வந்தவனும் அதே மாதிரி தான். போங்கடா, உங்களை வச்சு ஏதாவது அவளை கரெக்ட் பண்ணலாம் பார்த்தா கடைசியில் எல்லாம் புதுசாக இருக்குது, கொஞ்சமாவது பயப்படுறாளா அரக்கி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி புலம்பிக்கிட்டே வந்துட்டுருக்கு. சுகாவும் லீசாவும் ஒருத்தர் கை ஒருத்தர் அப்படியே இறுக்கி பிடிச்சிருக்கா. சுகாவோ ஆஹா என்ன சுகம் அப்படிங்கிறாரு. அப்படியே பேய் வீட்டில் இருக்கோம், உனக்கு பயமா இல்லை, சுகமா? உன் கூட இருக்க சான்ஸ் கிடச்சிருக்குல்ல, இப்போ ரொம்ப முக்கியம், எனக்கு இதுதான் முக்கியம், உனக்கு பயமா இல்லை அப்படிங்கிறார். எது நிஜமா பயமா இல்லையா? இல்லையே, நீ எல்லாத்துக்கும் பயப்படுற ஆள்னு நினச்ச. யார் சொன்னா? என்னை பார்த்து பயப்படுவல்ல. உன் மேலே இருக்கிறது பயம் இல்லை, அது ஒரு விதமான லவ். எது? ஆமாம், உனக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோங்கிற பயம், அது வேற. பட் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான் இந்த சுகா. அவ்வளோ தைரியமான ஆளா?
எஸ். அப்போ என்னை பத்திரமா கூட்டிகிட்டு வெளியில் போயிரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அவனை இன்னும் ஹக் பண்ணேன். சுகாவோ ஆகா ஆஹா இப்படி வந்து சிக்குன்னு நான் நினைக்கவே இல்லையே, கடவுளே எனக்காக ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கேன், இதை வீண் பண்ணுவானா இந்த சுகா, அவ்வளோ தாண்டி பொண்ணு, உன்னை நான் எப்படி கூட்டிகிட்டு போய் வெளியே விட்றான்னு பாரு. அதுக்கப்புறம் இந்த சுகாவை நீ மறந்துட மாட்டல. எது? ஐ மீன் என்ன நான் இப்போ பண்ணுற ஹெல்ப்பை ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்ல வந்தேன். ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போ. போயிடலாம் அவ்வளோதான், ஒன்றும் பயப்படாத, கண்ணை மூடிக்கிட்டு கையை பிடிச்சிக்கோ, எப்படி வெளியே கூட்டிகிட்டு போகிறப்பார் அப்படின்னு சுகா இம்ப்ரெஸ் பண்ணி பேசிகிட்டே போக, இப்படி எல்லாரும் போக நீங்களும் இவாவோட பாய் ஃப்ரெண்டும் கடைசியாக தானே உள்ளவாதீங்க. ஸோ இப்போ வரைக்கும் எந்த பேயும் அவ்வளோவா உங்ககிட்ட வரானால உங்களுக்கு பயம் இல்லை, இருந்தாலும் அந்த சவுண்ட் எல்லாமே கொஞ்சம் பீதியாக இருக்குது, பயந்து பொறுமையாக தான் 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஈக்குவலாக அவனும் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே பொறுமையாக வரான். பட் உங்கள் கிட்ட உங்கள் ஷோல்டர் கிட்ட ஒரு பிளட்டோட ஒரு கை அப்படியே உங்கள் கிட்ட வருது. அதை ஃபஸ்ட்டு பார்க்கறது இவாவோட பாய் ஃப்ரெண்ட், இருந்தாலும் அவன் சொல்லலை, நீங்கள் பயந்துக்குவீங்கன்ட்டு அவன் அமைதியாக தான் கொஞ்சம் நகர்ந்து வா அப்படின்னு மட்டும் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். நீங்களோ அவன் கூட வந்துட்டு இருக்கும் போது இருந்தாலும் உங்கள் பின்னாடி யாரோ வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. டக்குன்னு அப்படியே திரும்புறீங்க, பார்த்தா கொடூரமான பேய் அப்படியே கையில் ரத்தம் சுட்ட உங்களுக்கு முன்னாடி கை நீட்ட, அவ்வளோதான் அல்ல பேன்னு கத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ரூம்குள்ளே போனது தான் தெரியுது, உங்கள் பின்னாடி ஈவாவோட பாய் ஃப்ரெண்ட் வரவே இல்லை, அவன் பேயை பார்த்தா தான் அலறி அடிச்சு அவன் ஒரு பக்கம் ஓடிருப்பான். ஸோ நீங்கள் தனியாக ஒரு ரூம்குள்ளே அப்படியே திரும்பி பார்த்து ஆன்னு கத்துறீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன எனக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.